தமிழக மக்களே இந்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க, ஃபுல்லா பாருங்க. தமிழக மக்களே இந்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. ஸ்டாலின் சார், உங்களோட அரசியல் கொலவெறிக்காக அப்பாவி மக்களை எதுவுமே பண்ணிடாதீங்க சார். அந்த மாதிரிலாம் இருக்கு இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு திருச்சி மாநில மாநாடு நடந்துட்டு இருக்கு, டிஎம்கேவோட மாநில மாநாடு. அதுல வந்துட்டு மக்களை காசு கொடுத்துட்டு வேற வேற ஊர்ல இருந்து ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுற மக்கள் தானே, அவங்களும் ஏறி வந்துடுறாங்க. அவங்க அப்படி வர வாங்கினது ஒண்ணு தடுமாறி அதெல்லாம் செயல்பாடு இருந்து அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா 20 பேர் இருந்திருக்காங்க, டிரைவர் உட்பட 20 பேருமே ஹாஸ்பிட்டல்ல அனுமதி செஞ்சிருக்காங்க. அதுல 12 பேர் ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க. இந்த நியூஸ் நடந்து ஒரு 3 மணி நேரம் ஆச்சு மக்களே. இப்ப வரைக்கும் எந்த சேனல்லையும் டிஸ்பிளே ஆகல, எந்த சேனல்லையும் ஒரு ஹெட்லைன்ஸா கூட போடல, ஒரு குட்டி நியூஸா கூட போடல. இன்னைக்கு கூட அவர் ஸ்டாலின் சார் பேசுறது லைவ் போடுறாங்களோ இல்லையோ, தலைவர் பவன் கல்யாண் பேசிட்டாரு, பிஜேபியோட சேர போறாருன்னு அவர் நம்மள நெகட்டிவா போட்டுறதுலதான் இந்த நியூஸ் சேனல் இருக்கா. சன் நியூஸ் முடிஞ்சா இதை போடுறா, அறிவாலயத்துல போய் பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் போட்டு மக்களுக்கு கொண்டு போ. அந்த 12 பேருக்குமே நாங்க வேண்டிக்கிறோம், நல்ல குணமடைஞ்சு அவங்க வீடு திரும்பணும். ஸ்டாலின் சார், அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்களான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் சேனல்ல ஃபர்ஸ்ட் இதை பத்தி போடணும். அந்த 12 பேர் 20 பேர் அவங்க குடும்பம் என்ன நிலைமையில இப்ப இருப்பாங்க. இந்த கரூர்ல இந்த வாடகை எடுத்து பேசுனீங்களா, வாடகை வாய் நாய்கள், அந்த பிரச்சனை அங்க நடந்துட்டே இருக்கு. அங்க தலைவர் ஃபிளைட்ல போயிட்டு இருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த மாதிரி நியூஸ்லாம் போட்டீங்களாடா, எங்கடா போனீங்க இப்போ? இதை பத்தி பேசுங்க. அந்த 12 பேர் 20 பேருக்கும் ஸ்டாலின் சார், நீங்க ஏதாச்சும் பண்ணாம இருந்து இந்த நியூஸை மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க விர்ச்சுவல் வரைய சும்மா இருக்க மாட்டோம். அவங்க குணமடைஞ்சு அவங்க வீட்டுக்கு திரும்பணும், நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். நன்றி.